தமிழகத்தில் ஆபத்துகள் நெருங்கி கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் மழை வாய்ப்புகள் எப்படி இருக்கு என்பதை குறித்து மிக தெளிவாக நம்ம பார்க்கணும். நேற்றைய தினத்துல சில மாவட்டங்கள்ல மழை பதிவாகியிருக்கு. மழையே பெய்யாமல்ல, ஒரு 6 முதல் 7 மாவட்டங்கள் வரைக்கும் நேற்றைய தினங்கள்ல கணிசமாக நமக்கு மழை பெய்துள்ளது. குறிப்பாக கடலூர் மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதி, அதுக்கப்புறம் அந்த கள்ளக்குறிச்சியில சில இடங்கள், ஈரோடு மாவட்டத்தினுடைய வடக்கு பகுதியில் சில பகுதிகள், ஈரோடு முழுவதுமாக மழை பெய்யல, ஏதோ ஓரிரு இடங்கள்ல ஆங்காங்கே. இப்படிப்பட்ட ஒரு மழை பொழிவு பகுதியாக ஒரு சில மாவட்டங்களில் மட்டும் நேற்றைய தினங்களில் கணிசமாக மழையினுடைய தீவிரம் அதிகரித்தது. மழை இன்னும் தொடங்காத பகுதிகள் கடலூர் மாவட்டத்தினுடைய கிழக்கு, வடக்கு மற்றும் மத்திய பகுதிகள், அதுக்கப்புறம் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம் பகுதிகளில் இன்னும் மழை தொடங்காத ஒரு சூழ்நிலை நிறைய இடங்கள்ல. அதே போல திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஓரிரு இடங்களில் நேற்றைய தினங்களில் கணிசமாக மழை பெய்தது. ஆனால் நிறைய பகுதிகளில் சரிவர மழை பெய்யாமல் போயிடுச்சு. தொடர்ந்து திருவள்ளூர் மாவட்டம், செங்கல்பட்டு, சென்னை, காஞ்சிபுரம் இந்த பகுதிகளிலும் சரிவர மழை இல்லை. இப்போதான் மேகக்கூட்டங்கள் வந்துகிட்டு இருக்கு. சென்னை பகுதிகள், காஞ்சிபுரம், திருவள்ளூர்ல மேகக்கூட்டங்கள் வர ஆரம்பிச்சிருக்கு. ஒரு நல்ல ஒரு அருமையான ஒரு அறிகுறியோட இந்த பகல் நேரங்கள் தொடங்கி இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அடுத்து வரக்கூடிய சில மணி நேரங்களில், மாலை மற்றும் இரவு நேரங்களில் பல மாவட்டங்களில் மேகக்கூட்டங்கள் வர தொடங்கி ஒரு மிக கனமழைக்குள்ளாக நம்ம போகிறோம். ஆரஞ்சு நேர எச்சரிக்கை தொடர்கிறது. இன்னைக்கு ஒரே ஒரு நாள் மட்டும்தாங்க, இன்னைக்கு மழை பெய்யலைன்னா இன்னைக்கும் இல்லை, இன்றைக்கு கண்டிப்பாக மழை வந்தே ஆகணும். கிட்டத்தட்ட 20லிருந்து 23 மாவட்டங்களுக்கு இன்றைக்கு மழை வந்தே ஆகணும். அப்படி இன்னைக்கு மழை வரலன்னா அதுக்கப்புறம் அடுத்த தேதிகள், அடுத்த சுற்று மழை ரொம்ப தாமதமாகிடும். இன்றைக்கு மழை வந்தே ஆகணும். சொல்லக்கூடிய மாவட்டங்கள் எல்லாமே நமக்கு மழை கிடைக்கும், கவலைப்பட வேண்டாம். நேற்றைய தினங்களில் சில மாவட்டங்களில் மழை பெய்யாமல் இருக்கு. அதற்கு முந்தைய நாட்களிலும் மழை சற்று பெய்யாமல் தாமதமாகி தள்ளி போயிருக்கிறது நம்ம பார்க்கிறோம். இன்றைய தினங்களில் 20 முதல் 22 மாவட்டங்கள் நமக்கு மழை வரணும். சரியாக இரவு மற்றும் நள்ளிரவில் மிக தீவிரமான மழை பொழிவுகள் பல்வேறு மாவட்டங்களில் காத்துக்கிட்டு இருக்கு. அதனால மழை வராது அப்படின்னு மட்டும் அஜாக்கிரதையா விட்டுறாதீங்க. இன்னைக்கு மிக முக்கியமான ஒரு நாள், மழை பொழிவு தீவிரமாக இருக்கக்கூடிய நாட்களாக தான் இன்றைக்கு பார்க்கப்படுது. உள் மாவட்டங்கள், கடலோர பகுதிகள், தென் மாவட்டங்கள் மற்றும் டெல்டா பகுதி என அனைத்து இடங்களிலும் கனமழையானது வெளுத்து வாங்கும். நீங்க ஒன்னே ஒன்று பண்ணுங்க, லைக் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஸ்கிரீனுக்கு கீழே தெரியக்கூடிய லைக் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணுங்க. யாருக்கும் மழை பிடிக்காம கிடையாது, எல்லாருக்குமே நமக்கு மழை பிடிக்கும். அதனால லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நண்பர்கள், உறவினர்கள் தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க, அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தமிழகத்தில் இன்று இரவு மற்றும் நள்ளிரவில் கன முதல் மிக கனமழைக்கான வாய்ப்புகள் ஒரு சில மாவட்டங்களில் தொடர்ந்து எதிர்பார்க்கப்படுது. நேற்று சில மாவட்டங்களில் மட்டும் மழை பெய்த நிலையில் இன்றைக்கு பெரும்பாலான மாவட்டங்களில் கடுமையான கனமழை பொறுத்தவரை வெளுத்து வாங்கும். அதுதான் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி 19லிருந்து 23 மாவட்டங்கள் வரைக்கும் நல்ல ஒரு மழை தீவிரம் உறுதியாக எதிர்பார்க்கலாம். சரி, முதலாவதாக கனமழை எச்சரிக்கை, எங்கெல்லாம் கனமழைக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமானது முதல் கனமழைக்கான வாய்ப்புகள் எதிர்பார்க்கப்படுது. காஞ்சிபுரத்தில் மிதமான மழை முதல் கனமழையாக எதிர்பார்க்கப்படுது. ராணிப்பேட்டை மாவட்டம், அடுத்ததாக ராணிப்பேட்டை, களவாய், செம்மேடு உள்ளிட்ட இடங்களில் சில இடங்களில் பகுதியாக கனமழைக்கான வாய்ப்பாக இருக்கும். காஞ்சிபுரம் மற்றும் ராணிப்பேட்டை, இந்த குன்றத்தூர், ஸ்ரீபெரும்புதூர், வாலாஜாபாத், உத்திரமேரூர், ராணிப்பேட்டையில் களவாய், செம்மேடு உள்ளிட்ட இடங்கள் பரவலாக இடியுடன் கூடிய கனமழைக்கான வாய்ப்பு. அரக்கோணம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள், திருவள்ளூர் மாவட்டம், கும்மிடிப்பூண்டி, பொன்னேரி, பழவேற்காடு, மீஞ்சூர், இது போன்ற பல இடங்களிலும் தொடர்ந்து மழை வாய்ப்புகள் கணிசமாக அதிகரிக்கக்கூடும். மேகக்கூட்டங்கள் வர தொடங்கி அதிக அளவில் மழை வாய்ப்புகள் இரவு மற்றும் நள்ளிரவில் ஒரு குளிர்ச்சியான ஒரு சூழ்நிலை நிலவுவதற்கான வாய்ப்பாக அமையக்கூடும். விழுப்புரம் மாவட்டம், திண்டிவனம், விக்கிரவாண்டி, மயிலம் உள்ளிட்ட இடங்கள், தெற்கோயிலூர், மடப்பட்டு போன்ற பல்வேறு பகுதிகளிலும் விழுப்புரம் மாவட்டத்திலும் கணிசமான அந்த மழை பொழிவுகள் எதிர்பார்க்க முடியும். நல்ல ஒரு தீவிர மழை வாய்ப்பாக இரவு நேரங்களில் உறுதியாக நீங்கள் எதிர்பாருங்க. நேற்று ஒருவேளை மழை வராமல் போயிருந்தா கவலைப்படாதீங்க. இன்றைக்கு மழை வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாகவே காத்திருக்கு. எந்த அளவுக்கு மழை தாமதமாகுதோ அந்த அளவுக்கு ரொம்ப தீவிரமாக குறுகிய நேரத்தில் அதிக மழை பதிவாகிட்டு போகும். நினைவில் கொள்ளுங்க, அரை மணி நேரம் மழை வந்தாலும் 1 மணி நேரம் மழை வந்தாலும் 3 சென்டிமீட்டர்லேருந்து 5 சென்டிமீட்டர் வரைக்கும் மழை பதிவாகிட்டு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அதனால் குறுகிய நேரத்தில் அதிக மழை பொழிவு, காற்று, இடி, மின்னல், மின் தடை கூட ஏற்படலாம். நிறைய மாவட்டங்களில் ஒரு சில மணி நேரங்கள் மின் தடை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இன்று இரவு நேரங்களில் காத்திருக்கு. அதனால் இப்பொழுதே முன்னெச்சரிக்கையாக இருந்துக்கோங்க.
முன்னாடியே நம்ம சொல்லிட்டோம். காற்று பயங்கரமான காற்று இருக்குது. 30லேருந்து 40 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த சூறாவளி காற்றுடன் கூடிய கனமழை தான் இருக்க போகுது. திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம், போலூர், வந்தவாசி, சேத்பட்டு, அவலூர்பேட்டை, கீழ்பெண்ணாத்தூர், ஜமுனா மரத்தூர், சாத்தனூர் அணை, செஞ்சி, மேல்மலையனூர், வேலூர், இன்னும் நிறைய இடங்கள் இருக்குது. எல்லாமே சொல்ல முடியல. திருவண்ணாமலை மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலும் மிதமான மழையும் ஒரு சில இடங்களில் கனமழையாக பதிவாகும். திருவண்ணாமலை தெற்கு பகுதிகள் அருமையான மழை வாய்ப்புகள் இருக்குது. மற்ற இடங்களில் மிதமானதிலிருந்து கனமழையாக பதிவாகக்கூடும் இரவு நேரங்களில். அடுத்து கடலூரில் 1 அல்லது 2 இடங்களில் மழை பதிவாக இருக்குது. ஆனால் நிறைய இடத்துல மழை பெய்யாமல் இருக்குது. இந்த குறிஞ்சிப்பாடி பக்கம், சிதம்பரம், புவனகிரி, பரங்கிப்பேட்டை, நெல்லிக்குப்பம், மஞ்சக்குப்பம், இந்த கடலூரினுடைய கிழக்கு பகுதி, அந்த கடலோரம் மற்றும் கடலொட்டிய பகுதிகளில் சரிவர மழை இல்லாமல் இருக்குது. பொறுமையாக இருங்க. இப்போ தான் நமக்கு நேற்றைய தினங்களில் பார்த்தோம், இந்த கடலூரினுடைய மேற்கு, அதுக்கப்புறம் இந்த பெரம்பலூர் பகுதியினுடைய வடக்கு பகுதிகளில் சில இடங்கள், கள்ளக்குறிச்சியில் சில பகுதி, நாமக்கல், கரூரில் எல்லா இடத்துலையும் மழை பெய்யலை. ஆனால் ஓரிரு இடங்களில் இந்த மழைக்கான அறிகுறிகள் தென்பட்டது. நேற்று இரவு நேரங்களில் சில இடங்களில் மிதமான மழை பதிவாயிருக்கு. ஈரோடினுடைய வடக்கு பகுதிகளிலும் மிதமான மழை பெய்திருக்கிறது. ஆகவே அடுத்து வரக்கூடிய சில மணி நேரங்களில் நேற்றைய தினத்தை விட இன்றைய நாட்கள் கடுமையான மழை வாய்ப்புகள் அதிகரிக்கக்கூடும். கடலூர், கள்ளக்குறிச்சி, தியாகதுர்கம், சின்னசேலம், சங்கராபுரம், உளுந்தூர்பேட்டை போன்ற இடங்களிலும் கனமழைக்கான வாய்ப்பாகும். புதுச்சேரியில் கொஞ்சம் வெயில் அதிகமாகவே இருக்குது. டெய்லி பார்த்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் புதுச்சேரி பற்றி கேட்குறீங்க. புதுச்சேரி பொறுத்த வரைக்கும் வானம் ஓரளவு மேகமூட்டமாக காணப்படக்கூடும். மாலை நேரங்கள், இரவு நேரம் மழை வாய்ப்புகள் அதிகம். கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. ஒரு இன்றைக்கு வரைக்கும் எச்சரிக்கையாக இருங்க. அதுக்கப்புறம் நாளையிலேருந்து உங்களுக்கு நம்ம மழை சொல்ல மாட்டோம். நிறைய மாவட்டங்கள் நாளையிலேருந்து மழை கிடையாது. இன்னைக்கு ஒரே ஒரு நாள் மட்டும்தான் நம்ம எல்லாருக்குமே எச்சரிக்கை. நாளையிலேருந்து நிறைய மாவட்டங்களில் மழை பெய்யாது. அதனால இன்றுதான் கடைசி எச்சரிக்கை நண்பர்களே. இன்றைதான் கடைசி எச்சரிக்கை. நாளை முதல் மழை வாய்ப்புகள் நிறைய இடங்களில் குறைய போகுது. இன்றைக்கு நிறைய பகுதிகளில் மழை பொழிவுகள் எதிர்பார்க்கிறோம். அதுக்கப்புறமா புதுச்சேரியை தொடர்ந்து பெரம்பலூர், லப்பைக்குடிக்காடில் கனமழை எச்சரிக்கை, அரியலூர், ஜெயங்கொண்டத்தில் கனமழைக்கான வாய்ப்பு, திருச்சிராப்பள்ளி பல்வேறு பகுதிகளில் மழை வெளுத்து வாங்கும். சமயபுரம், லால்குடி, பொன்மலை, திருச்சிராப்பள்ளி டவுன், திருச்சி நகர பகுதிகள், பல்வேறு இடங்களில் திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தினுடைய முக்கியமாக தெற்கு பகுதியை விட, மணப்பாறையை விட திருச்சியில் நகர பகுதி, திருச்சியினுடைய கிழக்கு பகுதிகள் தான் நல்ல மழை தீவிரம் கிடைக்கும். மணப்பாறையில் மிதமான மழை எதிர்பாருங்க. அதே மாதிரி கரூர் மாவட்டத்தில் ஓரிரு இடங்களில் மிதமானதிலிருந்து கனமழைக்கான வாய்ப்பாக அமையும். கரூர் மாவட்டத்தில் சில இடங்களில் மட்டும் மழை பொழிவுகள் நீங்கள் தொடர்ந்து எதிர்பார்க்கலாம். தஞ்சாவூர் மாவட்டத்திலும் குறிப்பாக கும்பகோணம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள், தஞ்சாவூருடைய நகர பகுதிகளிலும் விட்டு பரவலாக மழை தீவிரம் அதிகரிக்க வாய்ப்பு இரவு நேரங்களில். கும்பகோணம்லாம் தினந்தோறும் கமெண்ட் செக்ஷனில் கேட்குறீங்க. மழை தொடர்ந்து பதிவாகும். மயிலாடுதுறை மாவட்டத்திலும் ஒரு சில இடங்களில் இடைவெளி விட்டு இரவு நேரங்கள் சீர்காழி, தரங்கம்பாடி உள்ளிட்ட இடங்களில் கனமழைக்கான வாய்ப்பு. திருவாரூர் மாவட்டத்திலும் ஓரிரு இடங்களில் பரவலாக கனமழை, இடி மின்னலுடன் கூடிய கனமழைக்கான வாய்ப்பு. திருவாரூரில், நன்னிலம், திருத்துறைப்பூண்டியில் நல்ல மழை எதிர்பாருங்க. புதுக்கோட்டை, அறந்தாங்கி, பொன்னமராவதி, இலுப்பூர் இது போன்ற இடங்களிலும் இன்றைக்கு மழை வாய்ப்பு. நாளைக்கெல்லாம் இவ்வளோ மாவட்டம் சொல்லுவோமான்னு தெரியல. ஏன்னா மழை வாய்ப்பு நாளையிலிருந்து குறைவு. இன்றைக்கு ஒரு நாள் தாங்க நல்ல மழை கிடைக்கும், பயன்படுத்திக்கோங்க. அடுத்ததாக புதுக்கோட்டை மாவட்டத்தை தொடர்ந்து மதுரை தெற்கு பகுதி, திருமங்கலம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள், மதுரை மாவட்டத்தினுடைய தெற்கு பகுதிகளில், அதே மாதிரி விருதுநகர் வடக்கு பகுதி, விருதுநகரில் ராஜபாளையம் பக்கம்லாம் பெருசாக மழை இருக்காது. ஆனால் விருதுநகர்லேருந்து மதுரை போகிற வழிகளில் பரவலாக இடியுடன் கூடிய கனமழைக்கான வாய்ப்பு. ராஜபாளையம்ல லேசான அல்லது மிதமான மழை மட்டும் அதிகபட்சம் எதிர்பார்க்கலாம். மிதமான மழை சென்னை, வேலூர் பகுதிகள், சென்னை பகுதிகளில் மிதமான மழைக்கான வாய்ப்பு. வேலூரில் பார்த்தீங்கன்னா ஓரிடங்களில் மிதமான மழை தொடரும். காட்பாடி, குடியாத்தத்தில் மிதமான மழை தொடரும். சென்னையில் ரொம்ப தீவிர கனமழையாக இல்லாமல் ஓரளவு மிதமான மழை பொழிவாக, அதுக்கு மழை வராமலாம் இருக்காது, மழை பெய்யும், ஓரளவு மிதமான மழையாக இருக்கும். தருமபுரி மாவட்டம், குறிப்பாக தருமபுரி மாவட்டத்தில் ஒரு சில இடங்களில் மிதமான மழைக்கான வாய்ப்பு. சேலம் மாவட்டத்திலும் சில நேரங்களில் சட்டென்று மழை பொழியும், ஒரு மிதமான மழையாக அமையும். நாமக்கல் மாவட்டத்திலும் பகுதியான மழை, இங்கெல்லாம் பகுதியான மழை தான். தருமபுரி, சேலம், வேலூர், நாமக்கல் இங்கெல்லாம் பகுதியான ஒரு மழை பொழிவு. சிவகங்கை மாவட்டத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டம், சட்டென்று சில நேரங்கள் லேசானது முதல் மிதமான மழையும். ராமநாதபுரத்திலும் லேசானது முதல் மிதமான மழைக்கான வாய்ப்பு. தேனி மாவட்டங்கள் கம்பம், பெரியகுளம், போடிநாயகனூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலும் இடி மின்னலுடன் மிதமான மழை பெய்யும். நீலகிரி மற்றும் கோவை மலை பகுதிகளில் மிதமான மழை தொடரும். மற்ற இடங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டமாக காணப்படும்.
அறிவிக்கப்படாத மற்ற மாவட்டங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டமும் லேசான மழை மட்டும் எதிர்பார்த்தால் போதுமானது. தமிழகத்தில் இன்று ஒரு நாள் மட்டுமே சற்று வலுவான மழையும் நாளை முதல் மிதமான மழை பொறுத்தவரை தொடர வாய்ப்பு. அதனால கடைசி மழை, கடைசி எச்சரிக்கை, அதுக்கப்புறம் எப்போ நமக்கு மழை வரும்ங்கிற தேதிகள் உங்களுக்கு நாளைக்கு அறிவிக்கிறோம். நம்மக்கிட்ட மழை தேதிகள் இல்லாமல் கிடையாது. அடுத்த சுற்று மழை பொழிவு நாளைய தினத்தில் உங்களுக்கு அறிவிக்கப்படும். இன்றைக்கு எங்கெல்லாம் மழை இருக்குங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. வீசும் சூறை காற்று அறிவித்த மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் பலத்த சூறை காற்றும் வீசுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. கடுமையான சூறாவளி காற்றும் அறிவித்த மாவட்டங்களில் 40 முதல் 50 கிலோமீட்டர் அல்லது குறைந்தது 40 கிலோமீட்டர் வேகமாவது கண்டிப்பாக வீசக்கூடும். மின் தடைகள் ஏற்பட வாய்ப்பு. இரவு நேரங்களில் உஷாராக இருங்க நண்பர்களே. வெளியே செல்கிறத பெரும்பாலும் இரவு நேரங்களில் தவிர்த்துக்கோங்க. லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணி பாருங்க.